முக்கியமான நாடாக நாங்கள் கருதுகின்றோம். தமிழ்நாடு பிராமண சங்கத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகர்களிலும் இந்த வீரவாஞ்சிநாதனுடைய நினைவாஞ்சலி செய்யப்படுகிறது. குறிப்பாக மதுரையிலேருந்து ஒரு குரூப் செங்கோட்டை போய் அங்கே அவர் வீட்டில் இருந்திருக்க சிலைக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுற பழக்கம் உண்டு. ஆனால் இப்போ கொரோனானால யாரும் போக முடியல. அவங்க இருக்கிற இடத்துலையே இருந்து அவருக்கு அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கணும். அவர் எங்கள் எல்லாருக்கும் ஒரு எழுச்சி. அவரால் இந்த வயசில் 21 வயசுக்குள்ளே நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு வருவார். இந்த ஆஷ்துறையை போட்டதுக்கு காரணமே அவருடைய கலெக்டருடைய கண்டிஷன் ஜாஸ்தியாக இருந்ததுனால தான். ஸோ ஒரு மீட்டிங் நடக்கும்போது அங்கே ஷூட்டர் சீட் கொடுத்து நிறைய பேர் சாகிறத அவரால் பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே இந்த ஆஷ்துறையை சுட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர் சுட்டதுக்கு அப்புறம் அவர் தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டது காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் போது யார் யார் கூட இருந்தாங்க போனாங்க எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே அப்படிங்கிறதுனால அவர் தன்னை சூசைட் பண்ணிட்டார். அது ஒன்று. ரெண்டாவது, தன்னை கல்யாணம் ஆகி 22 நாள் அவருக்கு சூசைட் பண்ணுற சூழ்நிலை இந்த சான்ஸ் கிடைச்சது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நண்பர்களாக ஒன்று சேர்ந்து குழுக்கள் போட்டு பார்த்துட்டாங்க. நான் சுடணும் நீ சுடணும்னு கேட்கும்போது அந்த பேர் எடுக்கும்போது வீரவாஞ்சிநாதனுடைய பெயர் வந்ததுனால வீரவாஞ்சிநாதன் வாஸ் அலாட்டட் டு கில் ஸோ அண்ட் ஸோ. இந்த கலெக்டர் ஆஷை கொலை பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும். இதுதான் சரித்திரம். பின்னாடி ஒரு கம்யூனிட்டி பேஸில் அப்படியே நின்று போச்சு. அவருடைய வாழ்க்கை வெளியில் வராமல் போச்சு. 67, 68, 69 புக்ஸில் இருந்தது. இப்போ ஆஃப் லைட் அப்படி அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள்லாம் அதிகமாக வெளியில் வராமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிராமண சங்கம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அருந்தும் தாற்றிய அந்தணர்கள் ஒரு புக்கு போட்டோம். 5 வால்யூம் போட்டோம். அந்த வால்யூமில் இது மாதிரி நாட்டுக்கு தேசம் என்னென்ன பண்ணீங்களோ தேசப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் அதை போட்டிருக்கோம். ஒரு 5 வால்யூம் போட்டிருக்கோம். அதில் இவருடைய வீரவாஞ்சிநாதன் பிறந்தது வளர்ந்தது அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாம் போட்டோம். பட் பெருசாக அவர் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி அந்த 20 வயசில் இல்லை. இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ நாங்கள் 52 வருஷத்துக்கு முன்னாடி மணிமண்டபம் கட்டுறதுக்காக காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டிய இடம் அப்படியே இருக்குது. இது வரைக்கும் அவங்க யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுத்துக்கல. ஸோ அதை அந்த மணிமண்டபத்தை கட்டி கொடுத்தாங்கன்னா திருப்தியாக. ஏன்னா அதாவது செல் கவுண்டை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அந்த ஸ்டேஷனை பேர் மாற்றிருக்காங்க. ஆமாம், மணியாட்சின்ற ஸ்டேஷனை வீரவாஞ்சின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த மணிமண்டபம் கட்டிட்டா நல்ல உண்மையாலுமே தேசத்துக்காக கஷ்டப்பட்டார். திருப்பூர் குமாரன் மாதிரி திருப்பூர் குமாரன் எப்படி கொடி ஏந்தி இது பண்ணாரோ, இப்போ அவருக்கு எல்லா இடத்துலையும் மணிமண்டபம்னு இல்லைன்னா கூட சிலைகள்லாம் இருக்குது. இவருக்கு அந்த மாதிரி சிலைகள்லாம் எங்கேயும் இல்லை. ஒரே ஒரு இடத்துல மதுரையில் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. அது மாதிரி அவர் பேரில் ஸ்கூல் நடக்குது செங்கோட்டையில். வீரவாஞ்சிநாதன் அவர் இந்த செங்கோட்டை என் புனலூர் ஏரியாவில் தான் இருந்திருக்காரு. திருவனந்தபுரத்தில் BA படித்தார். அவர் BA படித்து பாதியிலே விட்டுட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக கூட போய் சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் இதில் இன்வால்வ் ஆகிவிட்டார்.